பல கஸ்டமர் கேட்குற ஒரு விஷயம். ஸோ நார்மலா எங்களுக்கு ஒரு 1500க்குள்ள தான் வந்து பில் வரும். பட் இப்போ வரக்கூடிய பில் எல்லாமே எங்களுக்கு எபோவ் 4000, 5000 அந்த மாரி வந்துட்டுருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஒரு வீட்டுக்கு 1 மீட்டர் கனெக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வயரிங்கில எந்த பிரச்சனையும் வராது. பட் ஒரு வீட்டுக்கு 2 சர்வீஸ் இல்ல 3 சர்வீஸ் வாங்கும்போது, கண்டிப்பா வயரிங்கில ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மாரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம், வீட்ல உள்ள எல்லா லோடுமே நம்ம ஆன் பண்ணணும். ஸோ லைட்ஸ், ஃபேன்ஸ், ஏசி எல்லாத்தையுமே நம்ம ஆன் பண்ணிட்டு, ஸோ மீட்டர்ல ஃபேஸ் ஆர்ம்ஸும், நியூட்ரல் ஆர்ம்ஸும் சேமா இருக்கா இல்லையான்றத முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபேஸ் ஆர்ம்ஸும், நியூட்ரல் ஆர்ம்ஸும் நமக்கு சேமா இருக்கும்போது கண்டிப்பா வயரிங்கில எந்த இஷ்யூமே இருக்காது. பட் ஃபேஸ் ஆர்ம்ஸும், நியூட்ரல் ஆர்ம்ஸும் நமக்கு சேமா இல்ல, வேரியேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வயரிங்கில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம 3 ஃபேஸ்ல உள்ள எல்லா லோடுமே ஆன் பண்ணிட்டு, ஸோ அதில இருக்கக்கூடிய லோட் நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ்ல ஷேர் ஆகுதான்றத முதல்ல பார்க்குறோம். ஸோ இதில நம்ம ஃபேஸ் ஆர்ம்ஸ் பாருங்க. 0.7 ஆம்ப்ஸ், 0.8 ஆம்ப்ஸ் நமக்கு ஃபேஸ் ஆர்ம்ஸ் காமிக்குது. பட் நியூட்ரல் ஆம்ப்ஸ் நமக்கு 7.5 ஆம்ப்ஸ் வந்து காமிச்சிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மீட்டர்லயும் செக் பண்ணுறோம். ஸோ மீட்டர்ல ஃபேஸ் ஆர்ம்ஸ் நமக்கு 0.7 ஆம்ப்ஸும், நியூட்ரல் ஆம்ப்ஸ் நமக்கு இந்த மீட்டர்ல காமிக்கல. அடுத்தது கிலோவாட் பாருங்க. 1.84 கிலோவாட்ல இப்போ மீட்டர் நமக்கு ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ 1800 வாட்ஸ்ல இந்த மீட்டர் நமக்கு ரன் ஆகுது. ஸோ ஃபேஸ்ல நமக்கு எந்த விதமான கரண்ட் எடுக்கல அப்படின்னாலுமே கூட, வெறும் நியூட்ரல் கரண்ட் மூலியமா மட்டுமே இந்த மீட்டர் ஆனது நமக்கு ரன் ஆகும். இந்த வீட்டோடைய வயரிங்கில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஏசி எடுத்துக்கலாம். ஸோ ஏசிக்கு ஃபேஸ் வந்து 3 ஃபேஸ் மீட்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. நியூட்ரல் வந்து சிங்கிள் ஃபேஸ் மீட்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த ஏசியை நம்ம பயன்படுத்தும்போது, ஃபேஸ் கரண்ட் மூலியமா 3 ஃபேஸ் மீட்டர் நமக்கு ரன் ஆகும். அதேபோல நியூட்ரல் கரண்ட் மூலியமா சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் நமக்கு ரன் ஆகும். அப்போ அந்த ஏசியை நம்ம பயன்படுத்தும்போது, அந்த ஏசிக்கான கன்சம்ப்ஷன் ஒரு 500 யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 500 யூனிட்டுக்கான பில் வந்து 3 ஃபேஸ்லயும் வரும். அதேபோல 500 யூனிட்டுக்கான பில் சிங்கிள் ஃபேஸ்லயும் வரும். ஸோ இந்த ரீசனால தான் எங்களுக்கு பில் ஆனது ரொம்ப அதிகமா வந்துட்டுருக்கு. ஸோ இத ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ணி குடுத்துட்டோம். கண்டிப்பா இந்த மாரி நியூட்ரல காமனா குடுக்காதீங்க. ஒரு வீட்டோடைய ஃபேஸ் நியூட்ரல் ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஒரு மீட்டர்ல ஃபேஸையும், ஒரு மீட்டர் நியூட்ரல் எடுத்து நம்ம எந்த லோடும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும்போது கண்டிப்பா இதனால ஈபி பில் அதிகமா தாங்க வரும்.